மற்றும் மாநில துணை பொதுச் செயலாளர் மருதுசேனை சங்கம் சிங்கப்பூர் எல் ராவணன் அவர்களே, கௌரவ ஈப்போ பேரா முக்குளத்தோர் சங்கத்தின் கௌரவ ஆலோசகரும் கூட. ஆக நம்முடைய இந்த நிகழ்ச்சியை திறம்பட ஏற்பாடுகள் செய்திருக்கின்ற எங்கள் ஈப்போ முக்குளத்தோர் சங்கத்தின் தலைவர், இளைஞர், நல்ல சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியவர், எங்களின் செயல் புயல், எங்களுடைய தலைவர் உயர் திரு கே தவசீலன் அவர்களே. ஆக அவர்களோடு இணைந்து இன்றைய தினம் சிறப்பு வருகை மேற்கொண்டிருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, தமிழ் பற்றாளர்களே, உங்கள் அனைவரையுமே இருகரம் கூப்பி வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். ஆக அனைவருமே வருக வருக வருகவென்று அன்போடு வரவேற்கின்றோம். மீண்டும் ஒரு பலமான கரவொலி. எழுச்சிமிகு தமிழ் சொற்பொழிவுகள் நிறைந்த இந்த மாநாடு கூட சொல்லலாம் நினைக்கிறேன். என் பேச்சாளர்கள்லாம் வந்திருக்காங்க. ஆக இந்த அற்புதமான இந்த விருந்து நல்லிணக்க நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் நாம் அனைவருமே பெருமை கொள்கின்றோம். ஆக நம்முடைய நிகழ்ச்சியின் முதல் அங்கமாக குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்வினை தொடக்கி வைக்க நம்ம திருமதி தங்கராணி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஓதுவார் வந்து நம்ம கோயில் சிவா ஹைதராபாத் உங்களோட பேசியிருக்கேன். நிகழ்ச்சிக்கு கோயில் தலைவராக தமிழ் தேசிய செயற்பாட்டாளர் திரு தேவேந்திரன், செயற்பாட்டாளர் ஆமாம் திரு தேவேந்திரன், திரு தேவேந்திரன் எல்லா நிகழ்ச்சிக்கும் வருவார். ஆமாம் பிரவீன், இப்போ பிரவீனாவுக்கு பதிலாக அந்த கணேஷ் குறுக்கு அவர் தலைவராக கொஞ்சம் ஆக்டிவான எண்ணமன் பாட்டில் கரெக்ட் அவரே. ஏன்னா பிரவீனானால நிறைய இன்வால்மெண்ட் பிஸ்னஸ்ஸு அது பார்த்து நேரம் இல்லை, அதனால ரிலேஷ் ஆக நம்முடைய ஏற்பாட்டு குழுவினரின் ஏற்பாடுகள் ஒரு சில மாற்றங்கள் அதில் நம்ம அறிவிப்பாளர்கிட்ட அவங்க தெரியப்படுத்தினாங்க. அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஆக நம்முடைய இந்த அற்புதமான இந்த நிகழ்ச்சியை முன்னிட்டு இங்கே மேலும் ஒரு சிறப்பு பெருமகர் வருகை தந்திருக்கின்றார். வேறு யாருமல்ல, தமிழ் தேசிய செயற்பாட்டாளர் உயர் திரு தேவேந்திரன் அவர்கள். அவருக்கு ஒரு பலமான கரவொலி கொடுங்க. ஆக அற்புதமான ஒரு நிகழ்வு இன்றைய தினம் சிறப்பாக இந்த அரங்கத்திலே, அழகான இந்த மண்டபத்திலே ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. ஆக நம்முடைய YRSK மண்டபத்தின் உரிமையாளர் உயர் திரு தட்சணகுமார் அவரையும் வரவேற்பதில் நாம் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். நம்முடைய நிகழ்ச்சியின் அடுத்த அங்கத்திற்கு செல்லவிருக்கின்றோம். ஆக காலத்தையும் நேரத்தையும் கடத்தாமல் நிகழ்வின் அடுத்த அங்கமாக தலைவர் உரை ஆற்ற
இப்போ பேரா முக்குளத்தோர் சங்கத்தின் மரியாதைக்குரிய தலைவர் உயர் திரு கே தவசீலன் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். முருகா என்று ஒருவாள் சொன்னாலும் இருவாள் நலம் காணும். மிக மதிப்புக்குரிய விருந்தினர்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பான இளைஞர்களே மற்றும் குழந்தைகளே, இன்றைய மாபெரும் விழா மேடையில் நிற்கும் வாய்ப்பு பெற்றுள்ளேன் என்பதுக்கு எனக்கு பெரும் பெருமை. தமிழும் தமிழரும் என்னும் தலைப்பில் பரிசத்துவான் முக்குளத்தோர் இப்போ ஏற்பாடு செய்துள்ள விருந்தில் முதலில் அனைவருக்கும் என் இதய கனிந்த வணக்கங்களையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அன்பானவர்களே, தமிழர் என்றால் அது ஒரு சாதாரண இனம் அல்ல. 1000 ஆண்டு பழமையான வரலாறை தெரிந்து கொண்ட வீரத்தால் பெலகம் உலகம் மரபு சின்னமாக பெலகம் பெருமையாக சமூகமாக தமிழர், அந்த தமிழரின் ஆற்றல், அந்த தமிழரின் உழைப்பு, அந்த தமிழரின் பண்பு எங்க சேர்ந்தாலும் உயர்ந்து நிற்க செய்யும் என்பதில் நம்மெல்லாம் பெருமையுடன் கூறிக்கொள்கிறோம். இன்றைய தமிழும் தமிழரும் விழா அனைவருக்கும் மகிழ்ச்சியும் உற்சாகமும் தொடரும். இந்த நிகழ்ச்சியை ஒற்றுமையான சின்னமாக முன்னேற்று பாத்தையாக அமையும். இந்த இணைய நிகழ்ச்சியை அதிகாரப்பூர்வமாக தொடங்குகிறேன். நன்றி, வணக்கம். பரவாயில்ல, எங்களுடைய தலைவர் வந்து அப்படியே கைகள்லாம் அவருக்கு அப்படியே சில்லுன்னு ஆயிடுச்சு. இருந்தாலும் சமாளிச்சார். அதனால மீண்டும் ஒரு பலமான கரகோஷம் கொடுங்க. ஆக நம்முடைய இப்போ பேரா முக்குளத்தோர் சங்கத்தின் தலைவர் உயர் திரு கே தவசீலன் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை புலப்படுத்திக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக நம்முடைய நிகழ்வின் அடுத்த அங்கம் ஒரு சிறப்பு அங்கம். எல்லா நிகழ்ச்சியும் பாத்தீங்கன்னா சிறப்பு அங்கம் வந்து ரொம்ப பிறகுதான் வரும். ஆனா நம்முடைய தலைவர் வந்து கொஞ்சம் சட்டன் இந்த சிறப்பு அங்கத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார். ஆக சிறப்பு அங்கம் இப்பொழுது நடைபெறவிருக்கின்றது. பொறுப்பாளர்கள் தயாராகுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஆக இங்கே வருகை மேற்கொண்டிருக்கின்ற அன்பு சார்ந்த வருகையாளர்களே, நம்முடைய நிகழ்விற்கு சிறப்பு வருகை மேற்கொண்டிருக்கின்ற மலேசிய முக்குளத்தோர் சங்கம் இப்போ கிளை ஏற்பாட்டில் மிகவும் அருமையாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. நம்முடைய மலேசிய முக்குளத்தோர் சங்கத்தின் தேசிய தலைவர் மரியாதைக்குரிய டத்தோ கே தங்கவேலு அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். மற்றும் இங்கே சிறப்பு பிரமுகராக வருகை மேற்கொண்டிருக்கின்ற மகப்பேறு மருத்துவ வல்லுநர் பேராசிரியர் டாக்டர் வா ஜெயபாலன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். மற்றும் உயர் திரு ஸ்ரீதரன் கலிங்கராயர் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். மற்றும் நம்முடைய தமிழ்நாட்டின் தலை சிறந்த பேச்சாளர்கள் மதிப்பிற்குரிய ஹிமாயுன் கபீர் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களோடு இணைந்து இங்கே சிறப்பு வருகை மேற்கொண்டிருக்கின்ற பேச்சாளர் மதிப்பிற்குரிய திருவாளர் சாட்டை துரைமுருகன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம்.
மற்றும் உயர் திரு எல் ராவணன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். நம்முடைய ஈப்போ பேரா முக்குளத்தோர் சங்கத்தின் தலைவர் அவர்கள் தன்னுடைய கரங்களால் நம்முடைய சிறப்பு பிரமுகர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவித்துக் கொண்டிருக்கின்றார். ஈப்போ முக்குளத்தோர் சங்கத்தின் அருமையான ஏற்பாட்டில் மிகவும் சிறப்பாக தமிழும் தமிழரும் என்ற ஒற்றுமை நல்லிணக்க விருந்து நிகழ்வு சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆக இந்நிகழ்விற்கு சிறப்பு வருகை மேற்கொண்டிருக்கின்ற சிறப்பு பிரமுகர்கள் இங்கே 5 மேடையில் இருக்கின்றார்கள். மற்றும் நம்முடைய தமிழ் தேசிய செயற்பாட்டாளர் உயர் திரு தேவேந்திரன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். வருகையாளர்கள் அனைவரும் இணைந்து ஒரு பலமான கரகோஷம் வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பல அலுவல்கள் இருப்பினும் நம்முடைய சிறப்பு பிரமுகர்கள் தங்களுடைய காலத்தையும் நேரத்தையும் வகுத்துக் கொண்டு இந்த நிகழ்விற்கு மெருகேற்ற இங்கே வருகை தந்துள்ளார்கள். ஆக அவர்களை வரவேற்பதில் நாம் பெருமகிழ்வு அடைகின்றோம். அனைவருக்கும் பொன்னாடை போர்த்தி மலர் மாலை அணிவித்து கௌரவிக்கப்பட்டுள்ளது. ஆக இந்த நிகழ்வினை முன்னிட்டு பல அற்புதமான ஏற்பாடுகளை நம்முடைய நிர்வாக சபையினர்கள் செய்திருக்கின்றார்கள். அழகான கேடயம் நினைவு பரிசாக அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. புகைப்படம் எடுக்கும் அலுவல் மிகவும் அழகாக இந்த கேடயத்தை வடிவமைத்திருக்கின்றார்கள். ஈப்போ முக்குளத்தோர் சங்கத்தின் அருமையான ஏற்பாட்டில் இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழும் தமிழரும் என்ற ஒற்றுமை நல்லிணக்க விருது நிகழ்ச்சி. ஆக நம்முடைய நிகழ்வின் அடுத்த அங்கமாக மலேசிய முக்குளத்தோர் சங்கம் தேசிய தலைவர் மதிப்பிற்குரிய டத்தோகே தங்கவேலு அவர்களை உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. ஈப்போ முக்குளத்தோர் சங்கத்தின் தலைவர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் வீரமிகு கே தவசீலன் தேவர் அவர்களே மற்றும் ஈப்போ முக்குளத்தோர் சங்கத்தின் நிர்வாக மன்ற உறுப்பினர்களே, இவ்விருது நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்துள்ள தமிழ்நாடு தஞ்சாவூர் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் சிறந்த கல்வியாளருமான திருமிகு இமாயும் கபீர் அவர்களே, தமிழ்நாடு திருச்சி நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் திருமிகு சாட்டை துரைமுருகன் அவர்களே, தமிழ்நாடு நாம் தமிழர் கட்சியின் தலைவர் திரு சீமான் அவர்களின் நேர்மிக உதவியாளர் திரு தேவேந்திரன் அவர்களே,
சிங்கப்பூர் மருது சேனை சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளரும் ஈப்போ பேரா முக்குளத்தூர் சங்கத்தின் கௌரவ ஆலோசகருமான சிங்கப்பூர் திருமிகு எழில் ராவணன் அவர்களே, மகப்பேறு மருத்துவ நிபுணரும் மலேசிய முருகபக்தி பேரவையின் நிறுவனரும் தேசிய தலைவரும் மலேசிய அருணகிரிநாதர் மன்றத்தின் தேசிய தலைவரும் சிறந்த முருக பக்தருமான எங்களின் வணக்கத்திற்குரிய மேன்மைதேகு பேராசிரியர் உயர்திரு டாக்டர் வி ஜெயபாலன் அவர்களே, மலேசிய முக்குளத்தூர் பேரவையின் தேசிய துணைத் தலைவரும் சிலாங்கூர் மாநில முக்குளத்தூர் சங்கத்தின் தலைவரும் வழக்கறிஞருமான மரியாதைக்குரிய வீரமிகு பாரி குப்புசாமி உத்தமந்தார் அவர்களே, பினாங்கு முக்குளத்தூர் சங்கத்தின் துணைத் தலைவர் அன்பிற்குரிய வீரமிகு டி சந்திரசேகரன் சேரவி அவர்களே, செயலாளர் திரு வீரமிகு டி குமரன் தேவர் அவர்களே, கிளாங்வேலி முக்குளத்தூர் சங்கத்தின் தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் வீரமிகு வரதராஜு மூவராயர் அவர்களே, விளையா முக்குளத்தூர் சங்கத்தின் தலைவர் வணக்கத்திற்குரிய வீரமிகு பி ஸ்ரீதரன் கலிங்கராயர் அவர்களே, ரவாங் முக்குளத்தூர் சங்கத்தின் தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் வீரமிகு உதயகுமார் நாட்டார் அவர்களே, மலாக்கா மாநில முக்குளத்தூர் சங்கத்தின் கௌரவ பொதுச் செயலாளர் வீரமிகு விக்னேஸ்வரன் தேவர் அவர்களே, சுங்கைசப்பூர் முக்குளத்தூர் சங்கத்தின் தலைவர் மரியாதைக்குரிய வீரமிகு என் தனவாளன் தேவர் அவர்களே, சிலாங்கூர் மாநில கண்டர் சங்கத்தின் தலைவர் வணக்கத்திற்குரிய வீரமிகு குமர குருபரன் சிறுமடார் அவர்களே, மலேசிய முக்குளத்தூர் தேசிய பேரவையின் அமைப்பு செயலாளர் அன்பிற்குரிய அன்பு சகோதரர் வீரமிகு பி லட்சுமணன் கண்டியர் அவர்களே, இப்போ முக்குளத்தூர் சங்கம் ஏற்பாடு செய்துள்ள தமிழும் தமிழரும் 2025 என்ற நல்லிணக்க விருந்து நிகழ்ச்சிக்கு இங்கு திரளாக வருகை புரிந்துள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய மகிழ்ச்சிகரமான வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நீண்ட ஒரு பேரா இருந்தது. இதில் யாருடைய பேரால் வெளிப்பட்டு பண்ணதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக் கொள்கின்றேன். ஏனென்றால் எனக்கு கொடுத்த பெயர்கள் போலதான் நான் கொடுத்தார்கள் ஏற்பாட்டாளர்கள். அவளை சொல்லி முடித்து விட்டேன். இந்த தமிழும் தமிழரும் என்ற தலைப்பை பார்க்கும் பொழுது இது இந்த விருந்து நிகழ்ச்சி ஏற்ற ஒரு தலைப்பா அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருந்தது. காரணம் என்னவென்றால், ஒரு இலக்கிய சொற்பொழிவு என்றால் இந்த தலைப்பு சால பொருத்தமாக இருக்கும் என்று நான் எண்ணுகின்றேன். இருந்தாலும் இப்போ முக்குளத்தூர் சங்கத்தின் தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் தவசீலன் அவர்கள் நல்ல பெயரிட்டு இந்த விருது நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்ததற்கு முதலில் என்னுடைய வாழ்த்தையும் வணக்கத்தையும் அவருக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழும் என்று நாம் எடுத்துக்கொண்டோமானால் உலகின் மூத்த மொழி, முதல் மொழி என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். உலக மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்ட ஒரு மொழிதான் தமிழ் மொழி. அதுதான் மூத்த மொழி. இதற்கு பிறகு வந்த மொழிகள் தான் பாரசீகம், அரபிய மொழி, மற்ற மொழிகள், சீனம் எல்லாமே நமது தமிழ் மொழிக்கு வந்தது என்று உலக மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள். ஏறக்குறைய 5000 ஆண்டுகளுக்கு முன் தோன்றியதுதான் தமிழ் மொழி என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஆக இத்தகைய தொன்பு கொண்ட இந்த தமிழ் மொழியை நாம் போற்ற வேண்டும், புகழ வேண்டும், நாம் அனைவரும் பெருமைப்பட வேண்டிய ஒன்றாகும் என்று நான் நினைக்கின்றேன். அதே வேளையிலே முக்குளத்தூர் சங்கம் ஏற்பாடு செய்துள்ள இந்த சிறப்பான விருந்து நிகழ்ச்சியை நாம் காணும் பொழுது முக்குளத்தூர் வரலாறு என்பதை பற்றி நாம் பேச வேண்டுமானால் மணிக்கணக்கில் பேசலாம். சேர சோழ பாண்டியர்கள் வழியோடி வந்தவர்கள் தான் முக்குளத்தூர் என்பவர்கள். கள்ளர், மறவர், அகம்படியர் என்ற 3 குள்ளமும் சேர்ந்ததுதான் முக்குளம் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். ஆக இந்த முக்குளத்தூர் சங்கம் இந்த நாட்டில், தமிழ்நாட்டு மட்டுமல்ல மலேசிய நாட்டிலும் கூட சிறப்பான ஒரு சேவையை ஆற்றியிருக்கின்றார்கள் என்பதற்கு சான்றுகள் பல உண்டு. எடுத்துக்கூற வேண்டுமானால் இந்த நாட்டிலே முக்குளத்தூர் சங்கம் என்றால் அது ஒரு ஜாய சங்கம் என்றுதான் கூறுகின்றார்கள். இந்த நாட்டில்
ஜாதி சங்கம் முப்பொழுத்தலுக்கு ஒன்று மட்டுமல்ல, பல சங்கங்கள் இருக்கின்றன. நாடார் சங்கம் இருக்கின்றது, மற்றபடி கோணார்கள் சங்கம் இருக்கின்றது, வன்னியர் சங்கம் இருக்கின்றது, கவுண்டர்கள் சங்கம் இருக்கின்றது. ஆனால் எத்தனை சங்கம் இருந்தாலும் கூட முப்பொழுத்தூர் சங்கம் என்று சொன்னால் மட்டுமே மக்கள் தங்களுடைய பூர்வத்தை உயர்த்தி பார்க்கின்றார்கள். காரணம் என்ன என்பதை எனக்கு தெரியல. ஏனால் வரலாறு படைத்து உலகத்திலேயே வரலாறு ஒன்று இருக்கின்றது என்றால் அது முப்பொழுத்தூர் ஒருவருக்குத்தான் இருக்கின்றது. உதாரணத்துக்கு அடுத்து நாம் சொல்ல வேண்டுமானால், சின்ன மருது பெரிய மருது சகோதரரை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும், பிள்ளைவனை பற்றி நன்றாக தெரியும். அடுத்து சிவகங்கை வீரமங்கி வேறு இனச்சாரை பற்றி உங்களுக்கு தெரியும், முத்தாளி சேர்வை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும், பசும்பன் முத்தாமலிங்க தேவரை பற்றி உங்களுக்கு தெரியும். இவர்கள் எல்லோரும் நமது முப்பொழுத்தூருக்கு ரொம்பவும் பாடுபட்டவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் பெயரும் புகழும் இன்னும் நினைத்திருக்கின்றது என்பதை பற்றி நாம் பெருமைப்பட வேண்டும். அதே வேளையிலே முப்பொழுத்தூர் சங்கத்தை பற்றி ரொம்ப விரைவாக நான் சொல்ல விரும்பவில்லை. ஏனென்றால் நிறைய பேச்சாளர்களாக இருக்கின்றார்கள். ஜாதி சங்கம் என்று சொல்கின்றார்கள். ஜாதி இன்று நேற்று தோன்றியதல்ல. எப்பொழுது தமிழ் மொழி தோன்றியதோ அன்றைய ஜாதியும் தொடர்ந்துவிட்டது. சங்க இலக்கியங்களை எடுத்து பார்த்தால் நிறைய ஜாதியை பற்றி நிறைய இருக்கின்றது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால், ஔவையாருடைய நூல்களை படித்தோம் என்றால் நன்றாக தெரியும். உதாரணத்திற்கு ஔவையார் சொல்லியிருக்கின்றார், குலத்தளவே யாகமாம் குணம் என்று சொல்லியிருக்கின்றார். இந்த குலம், குடி, கோத்திரம், வர்ணம் எல்லாமே ஜாதியை அடிப்படையாக கொண்டு சொல்லுதான். ஆக குலத்தளவே யாகமாம் குணம் என்றால் அங்கே ஜாதியை பற்றி தான் பேசியிருக்கிறார் வள்ளுவர், ஔவையார். அதே போன்று இன்னொன்று சொல்லியிருக்கிறார், பாத்திரம் அறிந்து பிச்சை எடு, கோத்திரம் தெரிந்து பெண்ணை எடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா என்ன? நான் சொல்லல, அந்த காலத்தில் ஔவையார் சொன்னதுதான் திருப்பி நான் சொல்றேன். கோத்திரம் அறிந்து பெண்ணை எடுனா அந்த பெண் எந்த ஜாதியை சேர்ந்தவள் என்பதை பார்த்து நீ பெண்ணை எடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டுமல்ல, சங்க இலக்கியங்களான சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, குண்டலகேசி, வளையாபதி, இன்னும் பல மணிமேகலை போன்ற நூல்களிலும் ஜாதியை பற்றி ஆங்காங்கே நிறைய இருக்கின்றது. இதையெல்லாம் நாம் கூறல் கவனித்து பார்ப்போமேயானால் நம்மளுக்கு நன்றாக தெரியும். இது மட்டுமல்ல, வள்ளுவர் கூட ஜாதியை பற்றி பேசுகிறார் உங்களுக்கு தெரியாது. உலக பொதுமறையாம் திருக்குறள், திருக்குறளிலே ஒரு சொல்லியிருக்கிறார், நலத்தின் கண் நாரின்மை தோன்றின் அவனை குலத்தின் கண் ஐயப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்படின்னா என்ன? ஒருவனுடைய நல்ல பண்புகளுக்கு இடையில் அவன் என்ன பேசுகிறான் என்றால் அவன் எந்த ஜாதியை சேர்ந்தவன் என்பதை தெளிவாக வள்ளுவர் எடுத்து சொல்லியிருக்கின்றார். அடுத்து ஒன்று சொல்ற, நிலத்தில் கட்டினமை கால் காட்டும், காட்டும் குளத்தில் பிறந்தால் வாய்ச்சோட்டல். இந்த நிலத்தில் தான் இந்த செடி முளைத்தது என்பதை அதனுடைய முறையிலிருந்து நான் தெரிந்து கொள்ள முடியுமா? ஆனால் அதே போல ஒருவன் பேசுகிறான் என்றால் அவன் எந்த குளத்தில் பிறந்தவன் என்பதை நான் கண்டு கொள்ள முடியும் என்று வள்ளுவர் சொல்லியிருக்கின்றார். ஆக ஜாதியை பற்றி கேட்டாதவர்கள் யாரு? எல்லாருமே பேசியிருக்கிறார்கள். நம்மளுடைய வரலாற்றை நாம் தெரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப பழகும். உதாரணத்துக்கு சேர சோழ பாண்டியர்கள் இருந்தாங்க. அவர்கள் எல்லோரும் கொடுப்பனை குழுவனை அவர்களுக்குள்ளே செய்து கொண்டார்கள். பெண்ணை கொடுக்கிறது, பெண்ணை எடுக்கிறது, மாப்பிள்ளை கொடுக்கிறது, மாப்பிள்ளை எடுத்துக்கொள்வது, இது எல்லாமே அவர்கள் செய்து வந்த காரியங்கள் தான். அதே போல உதாரணத்துக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். சேர நாட்டு இளவரசன் சேரலாதன், அவனுக்கும்
கரிகால சோழனின் மகள் நற்சோனைக்கும் திருமணம் நடக்கின்றது. இவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் தான் சேரன் செங்குட்டுவனும் சிலப்பதிகாரத்தை எழுதிய இளங்கோவடிகளும். இது ரொம்ப பேருக்கு தெரியாது. சேரன் செங்குட்டுவனும் இளங்கோவடிகளும் உடன் பிறந்த சமுதாயங்கள். ஆனால் அவர் எல்லோரும் அரசர் குடும்பத்தை சேர்ந்தவர். ஆக இப்படிப்பட்ட நிறைய நம்மளுடைய இதை பற்றி நிறைய இருக்கின்றது. அதே வேளையில மலேசியாவை எடுத்துக்கொள்வோம். மலேசியாவில் முக்குளத்தூர் மக்கள் எப்படி இருக்கின்றார்கள் என்பதை சற்று நம்ம ஆய்வு செய்ய வேண்டும். குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் மலேசியாவின் தாய் கட்சி மலேசிய இந்தியன் காங்கிரஸ் என்று சொல்லுகின்றார்கள். அதில் இதுவரையில் மொத்தம் 10 தேசிய தலைவர்கள் இருந்திருக்கின்றார்கள். 10 தேசிய தலைவர்களே 4 பேர் முக்குளத்தூர் வம்சத்தை சேர்ந்தவர்கள். அது மட்டுமல்ல, மேலவை செனட் 2 பேர் இருந்திருக்கிறாங்க தமிழர்கள். ஒன்னு கான்ஸ்டன்ட் டாக்டர் ஜி வடிவேலு, மற்றவர் இப்ப இருக்கக்கூடிய மாயிகா தேசிய தலைவர் சா விக்னேஸ்வரன். இவங்க 2 பேரும் மேலவை உறுப்பினர்களாக இருந்திருக்கிறார்கள். மிக உயர்ந்த ஒரு பதவி. அது மட்டுமல்ல, இந்த நாட்டு சுதந்திரத்தில் 3 பேர் கையெழுத்து போட்டாங்க. மலாய்க்காரர்களுக்கு அப்துல் ரஹ்மான் கையெழுத்து போட்டார். சீனர்களுக்கு டாங் செங் லோக் கையெழுத்து போட்டார். சுதந்திரம் கிடைக்க மலேசிய இந்தியர்கள் சார்பில் கையெழுத்து போட்டவர்கள் சுதந்திர சாஸ்திரத்தில் நம்ம துன் வேட்டி சமாஞ்சன் அவர்கள். அவர் ஒரு முக்குழுக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த பெருமை நமது முக்குழுத்திற்கு இருந்தாலும் கூட ஒரு முறை இந்த நாட்டிலே பிரதமரும் துணை பிரதமரும் இல்லாத காலத்தில் துன் தமஞ்சன் அவர்களை இந்த நாட்டு மாமன்னர் அவர்கள் ஒரு நாள் பிரதமராக நியமித்திருக்கின்றார். இந்த பெருமையெல்லாம் யாருக்கு? நமது முக்குழுத்தவர்களுக்கு தான் இந்த பெருமை போய் சேரும். இதை நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னாக்கா, இன்னைக்கு வந்தவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் எந்த அளவில் முக்குழுத்துறை இனம் மலேசியாவில் இருந்திருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல இப்பொழுது மலேசியாவில் பதிவு பெற்று இயங்கக்கூடிய முக்குழுத்தல் மன்றங்கள் மொத்தம் 18 சங்கங்கள் இப்போ மலேசியாவில் இருக்கு. அவை அனைத்தும் முறையாக அரசாங்கத்தில் பதிவு பெற்று இயங்கக்கூடிய சங்கங்களாகும். அதில் இப்போ முக்குழுத்தூர் சங்கமும் ஒன்று. முதல் சங்கம் பினாங்கு முக்குழுத்தூர் சங்கம். இது 1973ஆம் ஆண்டிலேயே பதிவு பெற்றது. அதனைத் தொடர்ந்து மற்ற சங்கங்கள் ஆங்காங்கே அமைக்கப்பட்டு இப்பொழுது பெரிய ஆலமரமாக இருந்து கொண்டு வருகின்றது என்பதை உங்களுக்கு நான் சொல்வதிலே நான் பெருமைப்படுகின்றேன். எல்லோரும் வந்திருக்கிறீர்கள். குறிப்பாக இலக்கிய சொற்பொழிவை கேட்க வந்திருக்கிறீர்கள். இதை விட்டு நான் வந்திருந்துகிட்டு நான் முக்குழுத்தரை பற்றி பேசிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா இலக்கிய சொற்பாளர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை தெரியப்படுத்தி எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்க்கையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையிலே இந்த 2025ஆம் ஆண்டு நல்லெண்ணெய் விருந்தினை அதிகாரப்பூர்வமாக திறந்து வைப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. ஆக மலேசிய முக்குளத்தோர் சங்கம் தேசிய தலைவர் மதிப்பிற்குரிய டாக்டர் கே தங்கவேல் அவர்களுக்கு மீண்டும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியினை புலப்படுத்திக் கொள்கின்றோம். நிகழ்ச்சியில் அடுத்த அங்கமாக பரதம் இடம்பெறவிருக்கின்றது. செல்வி டி ஏஷ்மிதா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்ற அதே வேளையில் இன்றைய நல்லிணக்க விருந்து நிகழ்வும் இப்பொழுது தொடங்கப்படுகின்றது. ஆக சிறப்பாக அறுசுவை விருந்து உணவினை படைப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய நாட்டின் பிரபலமான உணவகத்தார் A1 செல்லப்பா கேட்டரிங் நிறுவனமாகும். அவங்களுக்கு ஒரு பலமான கரவலை கொடுங்க. அன்பாக விக்கி என்று அழைக்கப்படுகின்ற விக்னேஸ்வரன் அவர்களுடைய தலைமைத்துவத்தின் கீழ் சிறப்பாக இந்த உணவகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆக இந்த உணவகத்தார் அவரது பணியாளர்கள் தயாராக காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அற்புதமான அறுசுவை உணவை தயாரித்து இன்று நமக்காக படைக்கவிருக்கின்றார்கள். ஆக நாம் அனைவருமே இந்த அறுசுவை உணவினை ரசித்து ருசிப்போம். தொடர்ந்து அதே வேளையில் இப்பொழுது பரதம் இடம்பெறவிருக்கின்றது.
சாப்பாட்டுக்கு